ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம வந்துட்டு டைம் அண்ட் ஒர்க்கில் சேலரி கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இந்த சம் எப்படி பண்ணலாம்னா, ஏ வந்துட்டு ஒரு ஒர்க்கு 10 டேஸில் முடிக்கிறாங்க. பி வந்துட்டு 15 டேஸில் முடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை நம்ம அப்படியே ரேஷியோவில் எழுதணும். ரேஷியோவில் எழுதுனீங்கன்னா ஏ இஸ் டு பி 10 இஸ் டு 15. சரிங்களா? இதை அடிச்சிங்கன்னா 2 5 சார் 10, 3 5 சார் 15. ஸோ 2 இஸ் டு 3ன்னு வரும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டேஸ் ரேஷியோ. சரிங்களா? டேஸ் ரேஷியோ. நம்ம வந்துட்டு இந்த சேலரி கான்செப்ட் வந்துச்சுன்னா நீங்கள் ரேஷியோ மெத்தடில் தான், ரேஷியோ ப்ரொபோர்ஷன் மெத்தடில் தான் போடணும். சரிங்களா? ஸோ இதை அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா 3:2 அதே மாற்றி போட்டிங்கன்னா இது வந்துட்டு ஒர்க் ரேஷியோவாக மாறும். ஓகேங்களா? டேஸ் ரேஷியோ திருப்பி போட்டிங்கன்னா ஒர்க் ரேஷியோவாக மாறும். மொத்தமாக அவங்க ஏர்ன் பண்ண சேலரி வந்துட்டு 1500 மொத்த அமௌண்ட்டு. இவங்களுக்கு மொத்தமாக இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 5ன்னு வரும். சரிங்களா? இதான் அவங்களோட டோட்டல் ஷேர். இந்த ஷேர் தான் அவங்க 3:2ன்னு பிரிக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ 5 தான் 1500னா ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோன்னா நம்ம 2 பேரோட ஷேர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த 5யும் இந்த 1500யும் அடிச்சிங்கன்னா 300ன்னு வரும். அப்போது ஒரு ஷேரோட வேல்யூ வந்துட்டு 300 ருபீஸ். ஏக்கு எவ்வளவு? 3 ஷேரு, பிக்கு 2 ஷேரு. அப்போது ஏ ஷேர் ஈக்குவல் டு 3 × 300 ஈக்குவல் டு 900 ருபீஸ். பீஸ் ஷேர் பார்த்தீங்கன்னா 2 × 300 ஈக்குவல் டு 600 ருபீஸ். சரிங்களா? அப்போ ஏயோட ஷேர் 900, பியோட ஷேர் 600. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.